Harry Potter and the Deathly Hallows Chapter 25 Part 2 Shell Cottage. அந்த காப்ளின் வேண்டா வெறுப்பாதான் இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அவரோட கால் சரி ஆயிருக்கும், ஃபுல்லாவே மெண்டாயிருக்கும். ஆனாலும் எப்பவும் போல அவரோட ரூமுக்கு தனியா வந்து ஃபுட் ட்ரேல ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. ஆலிவாண்டருக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு, நடக்கவே முடியாமல் இருக்காரு. அதனால தான் ஃப்ளர் அவருக்கு போய் தனியாக அவரோட ரூமில் ஃபுட்டு கொடுத்துட்டு வரும். அதே மாதிரியே எனக்கும் வந்து தனியாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ரொம்ப எரிச்சலாகி ஃப்ளர் பில்லை பிடிச்சி நல்லா ஒரு நாள் கோவத்தில் கத்தி விட்டுருமா. ஸோ பில் அவர்கிட்ட மேலே போய் இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவானா. ஸோ வேறு வழியே இல்லாமல் இவங்க கூட வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த கிச்சன் டேபிளே ஓவர் க்ரௌடடாக இருக்கும், இவ்வளோ பேர் இருக்காங்களாங்க. ஸோ வேண்டா விருப்பா தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரா மீட்டு தான் வேணும், அதாவது குக் பண்ணாமல் இருக்கும்ல மீட்டு கறி, எனக்கு அதுதான் வேணும். அப்புறம் இந்த ரூட்ஸு, அப்புறம் நிறைய ஃபங்கைஸ்லாம் இருக்கும்ல, அதாவது மஷ்ரூம்ஸ், அதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்கும்ல, நான் அதை தான் சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க வந்து காப்ளின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக் பண்ணாமல் இருக்கிற கறி இருக்குல்ல அது, அப்புறம் வேறு இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ், இதை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி இருக்கிற ஃபுட்டெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி தான் ஹாரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா கிரிப்புக் ஷெல் காட்டேஜ்லேயே இருக்கணும்னு இவங்க கிட்ட இன்சிஸ்ட் பண்ணது இவன் தான். ஏன்னா இவர்கிட்ட நிறையா கொஷின்ஸ் கேட்கணும், கிரிங்கார்ட்ஸ்க்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஹோல் வீஸ்லி ஃபேமிலியும் மறைஞ்சிருக்கிறதுக்கு காரணமும் நான் தான். பில்லு, ஃப்ரெட்டு, ஜார்ஜு, மிஸ்டர் வீஸ்லி இவங்க எல்லாருமே வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ரீசனும் நான் தான் அப்படின்னு ஹாரி தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஏப்ரல் மாதம் ஒரு நாள் ஈவினிங், நல்லா பார்த்துக்கோங்க, ஏப்ரல் மாதம் வந்துருச்சு. இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கதையை, அதுக்குள்ளே டக்குன்னு ஓடிடுச்சு. ஸோ ஏப்ரல் மந்த் ஒரு நாள் ஈவினிங் ஃப்ளர் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்குமா. அப்போ ஹாரி போய் ஃப்ளருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பானா. ஐ எம் சாரி, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நீங்கள் எல்லாரும் இதெல்லாம் டீல் பண்ணணும்னு நான் விருப்பமே படலை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஃப்ளர் கிரிப்புக்கும் பில்லுக்கும் ஸ்டீக் இருக்கும்ல மாட்டுக்கறி, அதை வந்து கட் பண்ணிட்டு இருக்குமா. ஏன்னா பில்லுமே கிரேபேக் அவனை அட்டாக் பண்ணதுலேருந்து நல்லா மீட்டு ரத்தமாக இருக்கிறத தான் அவனும் சாப்பிட விருப்பப்படுறான். அதாவது ரொம்ப குக் பண்ணாமல் கொஞ்சம் ராவாக இருக்கும்ல, அந்த மாதிரி சாப்பிட தான் அவனுக்கும் இப்போ பிடிக்குதா. ஸோ அவனுக்கும் சேர்த்து தான் அதை பண்ணிகிட்டு இருக்குமா. ஃபேஸை ரொம்ப இரிட்டேட் ஆகி போயிருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் வச்சு தான் அந்த மீட்டை கட் பண்ணிகிட்டு இருக்குமா. ஹாரி அப்படி சொன்ன உடனே அதோட முகமே ரொம்ப சாஃப்டாக மாறிடும். ஹாரி, நீ என் தங்கச்சியோட உயிரை காப்பாற்றிருக்க, நான் அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு அது சொல்லுமா. உண்மை என்னன்னா கேப்ரியல் அன்னைக்கு சீரியஸான டேஞ்சர்லே இல்லை, அதாவது ஃப்ளரோட தங்கச்சி. ஆனால் ஹாரி அதை பற்றி எதுவும் பேச வேணான்னு அமைதியாக விட்டுருவான். எனிவே அப்படின்னு ஃப்ளர் சொல்லிவிட்டு அதோட மந்திரக்கோள் எடுத்து அங்கே ஸ்டவ் மேலே இருக்கிற பாட் இருக்கும்ல, அதை கையை காமிச்சு அசைக்குமா. அதுக்குள்ளே இருக்கிற சாஸ்லாம் இப்போ நல்லா பபுள் ஆக ஆரம்பிக்கும். மிஸ்டர் ஆலிவாண்டர் இன்னைக்கு ஈவினிங் முரியலோட வீட்டுக்கு கிளம்பிடுவார். ஸோ இனி நம்ம கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அந்த காப்ளின் தான் அப்படின்னு அது ஒரு மாதிரி முகத்தை எரிச்சலாக வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். அவர் கீழே வந்து ஸ்டே பண்ணட்டும், நீயும் டீனும் ராணும் மேலே இருக்கிற ரூமை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஃப்ளர் சொல்லிட்டு இருக்குமா. இல்லை இருக்கட்டும், எங்களுக்கு லிவிங் ரூமில் தூங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஏன்னா கிரிப்புக்கு மட்டும் இந்த மாதிரி கீழே லிவிங் ரூமில் இருக்கிற சோஃபாவில் போய் தூங்கிக்கோங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா இவங்களோட பிளானில் இப்போ ரொம்ப எசென்ஷியலாக இருக்கிறதே கிரிப்புக்கு தான். ஸோ எதுக்கு வம்பு அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் அதுக்கு ஃப்ளர் மறுத்து பேச வருமா. பட் ஹாரி அதுக்கு வேகமாக ரிப்ளை பண்ணிடுவான். எங்களை பற்றி நீ எதுவும் ரொம்ப ஒரி பண்ணிக்காத ஃப்ளர், நாங்கள் சீக்கிரமாகவே இங்கேருந்து கிளம்பிடுவோம், நானும் ராணும் ஹெர்மாயினியும் நாங்கள் ரொம்ப நாள்லாம் இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஃப்ளர் ஷாக் ஆகி ஹாரியை பார்த்து கேட்கும். நீ இங்கேருந்து கிளம்பக்கூடாது ஹாரி, உனக்கு இங்கே தான் சேஃப் அப்படின்னு அது சொல்லுமா. அது அப்படி ஹாரியை பார்த்து சொல்லும் போது அப்படியே மாலி ஆண்டி மாதிரியே ஹாரி கண்ணுக்கு ஃப்ளர் தெரியும். கரெக்டாக நல்ல வேலைக்கு அப்போ பின்னாடி இருக்கிற அந்த டோர் ஓப்பன் ஆகுமா. பேக் டோர் ஓப்பன் ஆகும். பார்த்தா லூனாவும் டீனும் உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குமா. ஸோ அவங்க தலைமுடி ஃபுல்லாக நல்லா ஈரமாக இருக்கும். அவங்க கையில் எக்கச்சக்க ட்ரிஃப்ட் இருக்கும்ல, அதாவது இந்த கடற்கரையோரமாக நிறையா மரக்கட்டை மாதிரி வந்து அடிச்சுட்டு வந்துருக்கும்ல. ஸோ அதை பொறுக்கிட்டு வந்துட்டுருப்பாங்க அவங்க. அதுக்கு ரொம்ப குட்டியாக காதுகளும் இருக்கும் அப்படின்னு லூனா டீன் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்குமா. ஹிப்போஸ்க்கு இருக்கிற மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும், நிறையா முடியாக இருக்கும்னு அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுங்களை நீ கூப்பிடணுன்னா அதுங்களுக்கெல்லாம் மெலோடிஸ் தான் பிடிக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மியூசிக்லாம் பிடிக்காது அப்படின்னு அது சொல்லிட்டு வந்துட்டு இருக்குமா. டீன் பார்க்குறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருப்பானா. ஹாரி அவன் பாஸ் பண்ணி வரும்போது ஒரு மாதிரி தலையாட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அங்கே இருக்கிற டைனிங் டேபிளில் வந்து அவங்க உட்காருவாங்களா, லூனாவும் டீனும் உட்காருவாங்க. அங்கே தான் ராணும் ஹெர்மானியும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹாரி இதை சாக்காக யூஸ் பண்ணி ஃப்ளர் கிட்டேருந்து தப்பிக்கணும்னு அங்கே இருக்கிற 2 ஜக்கில் பம்கின் ஜூஸை எடுத்துகிட்டு லூனா கிட்டேயும் டீன் கிட்டேயும் போயிடுவான். ஏன்னா ஃப்ளர் திரும்பவும் ஹாரியை போகக்கூடாது நீங்கள் இருந்து அப்படி இப்படின்னு சொல்லும்ல, அதுக்காக.
நீ எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா நான் அதோட கொம்பை உனக்கு காமிக்கிறேன். அப்பா எனக்கு அதை பற்றி லெட்டர் போட்டிருந்தாரு. ஆனால் நான் இன்னும் அதை பார்க்கவே இல்லை. கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு நான் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் வீட்டுக்கு போயிட்டு இருந்த போது தான் அந்த டெத் ஈட்டர்ஸ் என்னை அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு லூனா டீன் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். லூனா, நாங்கள் தான் உங்ககிட்ட சொன்னோம்ல அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ லூனாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த கொம்பு வெடிச்சிருச்சு. அது கிரம்பிள் ஹாண்ட் ஸ்னார்கேக்கோடதெல்லாம் கிடையாது, அது எரம்பன்ட்டோட கொம்பு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. இல்லை, அது கண்டிப்பாக ஸ்னார்கேக்கோட கொம்பு தான் அப்படின்னு லூனா சரினா சொல்லிட்டு இருக்கோம். அப்பா என்கிட்ட சொன்னார். அண்ட் இந்நேரத்துக்கு அது ரீஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கொம்புனால தன்னைத்தானே சரி பண்ணிக்க முடியும் தெரியுமா அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. ஹெர்மாயினி நொந்து போய் நோன்ற மாதிரி தலையாட்டிட்டு அந்த டேபிளில் ஃபோர்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்குமா. பில் கரெக்டாக மேலேருந்து மிஸ்டர் ஆலிவாண்டரை கீழே கூப்பிட்டுட்டு வந்துட்டுருப்பான். மிஸ்டர் ஆலிவாண்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப முடியாமல் தான் இருப்பார். பில்லோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு வந்துட்டுருப்பாரா. பில் அவனோட கையில் ஒரு பெரிய சூட்கேஸை எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பான். நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறேன் மிஸ்டர் ஆலிவாண்டர் அப்படின்னு லூனா அங்கே வந்துட்டுருக்க ஆலிவாண்டரை பார்த்து சொல்லிகிட்ருக்கோம். நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் மை டியர் அப்படின்னு ஆலிவாண்டர் லூனாவோட ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்டே சொல்லிட்டு இருப்பாரு பாசமாக. அந்த மோசமான இடத்துல எனக்குன்னு இருந்த மிகப்பெரிய கம்ஃபர்ட்டே நீ மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. பத்திரமா போயிட்டு வாங்க மிஸ்டர் ஆலிவாண்டர் அப்படின்னு ஃப்ளர் இப்போ சொல்லிவிட்டு அவரோட 2 கன்னத்துலையுமே கிஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஓகேனா உங்களால் ஒரு பேக்கேஜை பில்லோட ஆன்டி முரியலுக்கு டெலிவர் பண்ணிட முடியுமா? உங்களோட டியாராவை நான் இன்னும் திரும்ப கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஃப்ளர் சொல்லிட்டு இருக்குமா. கண்டிப்பாக இது எனக்கு ஒரு பெரிய ஹானர் அப்படின்னு ஆலிவாண்டர் ஃப்ளரை பார்த்து லைட்டாக பவ் பண்ணிகிட்டே சொல்வார். நீங்கள் எனக்கு இவ்வளோ பண்ணதுக்கு, என்னை இவ்வளோ சிறப்பாக பார்த்துக்கிட்டதுக்கு என்னால் உங்களுக்கு பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன விஷயமா இது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்வாரா. ஃப்ளர் அங்கே இருக்கிற ஒரு பழைய வெல்வெட் கேஸை எடுத்து மிஸ்டர் ஆலிவாண்டர் கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்குமா. ஜுவல் கேஸை ஓப்பன் பண்ணி காமிக்குமா. அதில் ஒரு டியாரா இருக்கும். அவ்வளோ அழகாக பலன்னு நல்லா மின்னிட்டு இருக்குமா. மூன் ஸ்டோன்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் அப்படின்னு கிரிப்புக்கு இப்போ சொல்வாரா. அவர் எப்போ ரூம்குள்ளே வந்தார்னே அங்கே இருக்கிறவங்க நோட்டீஸ் பண்ணலை. அவர் உள்ளுக்குள்ளே வந்து இப்படி சொன்னக்கப்புறம் தான் ஹாரி அவரை பார்க்கவே செய்வான். பார்க்க காப்ளின்ஸ் செஞ்சது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அண்ட் மந்திரவாதிகள் அதை காசை கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு பில் குவைட்டாக சொல்லுவானா. காப்ளின் பில்லை ஒரு மாதிரி எரிச்சலாக கடுப்போட பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இது ஏன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த காப்ளின்ஸ் அண்ட் விசார்ட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பஞ்சாயத்து, அதெல்லாம் இந்த வீடியோவில் நிறையா வருங்க. ஜன்னல் வழியாக காட்டேஜுக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருக்குமா. பில்லும் ஆலிவாண்டரும் அங்கேருந்து ஆண்டி முரியலோட வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ரூமில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்களா, டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே நகர்றது கூட இடம் இருக்காதா, இடுக்கி பிடிச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அங்கே இருக்கிற ஃபயர் பிளேஸில் நல்லா ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்குமா. ஹாரி ஃப்ளர் அடிக்கடி விண்டோக்கு வெளியில் பார்த்துட்டே இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான். பில் எப்போ வருவான் அப்படின்ற மாதிரி அது பார்த்துட்டே இருக்கும் வெளியிலையே. பட் அவங்க ஃபர்ஸ்ட் கோர்ஸ் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பில் திரும்ப இங்கே ரிட்டர்ன் வந்துடுவான். எல்லாமே ஃபைனாக தான் இருக்குது அப்படின்னு வேகமாக அவன் ஃப்ளர்கிட்ட வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டு சொல்லிட்டு இருப்பானா. ஆலிவாண்டர் அங்கே செட்டில் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அம்மாவும் அப்பாவும் உங்கள் எல்லாருக்கும் ஹலோ சொல்ல சொன்னாங்க. ஜின்னி உங்கள் எல்லாருக்குமே அவளோட லவ்வை சென்ட் பண்ணி வச்சா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் முரியலை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பேக் ரூமில் ஸ்டில் அவனுங்க அவுல் ஆர்டரில் பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் போய் அந்த டியாராவை கொடுத்தக்கப்புறம் தான் ஆண்ட் முரியல் கொஞ்சம் நார்மலாக ஹாப்பியாகவே ஆனாங்க. நம்ம அதை திருடிட்டோன்னு அவங்க நினச்சாங்களாம் அப்படின்னு பில் சொல்லிட்டு இருப்பானா. உன்னோட ஆன்ட்டிக்கு எவ்வளோ நல்ல மனசு அப்படின்னு ஃப்ளர் எரிச்சலாக சொல்லிட்டு இருக்கோம். என்னோட அப்பாவும் எனக்கு ஒரு டியாராவை ரெடி பண்ணியிருக்காரு. வெல், அது ஆக்சுவலி ஒரு க்ரௌன் மாதிரி அப்படின்னு லூனா சொல்லிட்டு இருக்குமா. ரான் திரும்பி ஹாரியை பார்ப்பானா. அவனுங்க 2 பேரும் லைட்டாக சிரிச்சுட்டு இருப்பானுங்க. ஏன்னா ஹாரிக்கு அவங்க வீட்டில் அந்த பார்த்த அந்த ரொம்ப மோசமான ஹெட் ட்ரெஸ் இப்போ ஞாபகத்துக்கு வரும். ராவன்க்ளாவோட தொலைஞ்சு போன டயடமை தான் அவர் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மெயின் எலமெண்ட்ஸ் எல்லாம் அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அதில் பில்லி விக்கோட இறகை ஆட் பண்ணது தான் அதில் வேற லெவல் அப்படின்னு லூனா சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த காட்டேஜோட கதவுக்கு வெளியில் பயங்கரமாக சத்தம் கேட்குமா. எல்லாருமே வேகமாக திரும்பி பார்ப்பாங்க. ஃப்ளர் கிச்சன்லேருந்து பயந்துட்டு வெளியில் ஓடி வந்துட்டு இருக்கும். பில்லு, ஹாரி, ஹெர்மாயினி, ரான் இவங்க 4 பேருமே எந்திரிச்சு அவங்களோட மந்திரக்குள்ள நல்லா நீட்டிடுவாங்க டக்குன்னு. கிரிப்புக்கெலாம் அப்படியே சைலண்ட்டாக அந்த டேபிளுக்கு கீழே மறைஞ்சு போயிடுவாரு. யார் அது அப்படின்னு பில்லு கூப்பிடுவானா. இது நான் தான், ரீமஸ் ஜான் லூபின் அப்படின்னு வெளியில இருந்து அந்த வாய்ஸ் வந்துட்டு இருக்குமா. ஹாரிக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன் ரொம்ப பயந்து போயிடுவான். நான் ஒரு வேர்வுல்ஃப், நிம்ஃபோடோரா டாங்ஸை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இந்த ஷெல் காட்டேஜோட சீக்ரெட் கீப்பராக இருக்கிற நீ தான் எனக்கு இந்த அட்ரஸை சொல்லி ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இங்கே என்னை வர சொன்ன அப்படின்னு அவர் சொல்வாரா. லூபின் அப்படின்னு பில் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு வேகமாக அந்த டோர்கிட்ட போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுவானா.
பார்த்தா லூப்பின் அங்கே நின்றுட்டு இருப்பாரு. அவரோட ஃபேஸே ரொம்ப வெளுத்து போயிருக்கும். மேலே ட்ராவலிங் க்ளோக்கை போட்டிருப்பாரு. அவரோட நிறைச்ச முடியெல்லாம் காற்றுல பயங்கரமாக குழஞ்சி போயிருக்கும். உள்ளுக்குள்ளே வந்துட்டு அங்கே ரூமில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பாரா. இவங்க மட்டும்தான் இருக்காங்கன்றத பார்த்த உடனே அவர் பயங்கரமாக கத்திடுவார். பையன் பிறந்திருக்கான், நாங்கள் அவனுக்கு டெட்டுன்னு பேர் வச்சிருக்கோம், டோராவோட அப்பாவுக்காக அப்படின்னு அவர் கத்துவாரா. அங்கே ஹெர்மோயினி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிரும். என்னது, டாங்ஸ்க்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு சரியாக கத்திட்டு இருக்குமா. ஆமாம் ஆமாம் அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு லூப்பினும் பயங்கரமாக அங்கே கத்திட்டு இருப்பாரு. அங்கே டேபிளில் உட்காந்துருந்த எல்லாருமே இப்போ நல்ல சந்தோஷமாக கத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப நிம்மதியாகவும் கத்திட்டு இருப்பாங்க. ஹெர்மோயினி அண்ட் ஃப்ளர்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷமாக அதுங்க ரெண்டும் கத்திட்டு இருக்குங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ராணும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருப்பானா. பிளைமி, ஒரு குழந்தையா, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு இது வரைக்கும் பேபின்ற ஒரு வார்த்தை அவன் கேள்வியே படாத மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அவன் சொல்லிட்டு இருப்பான் ரானு. ஆமாம் ஆமாம் ஒரு பேபி அப்படின்னு லூப்பின் இப்போ ரொம்ப ஹாப்பியாக கத்திட்டு இருப்பாரு. அவர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்றதை நம்பவே முடியல. அவர் வேகமாக அந்த டேபிள் கிட்ட ஓடி வந்து ஹாரியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்பாரு, கட்டி பிடிச்சிப்பாரு. கிரிமால்டு பிளேஸில் கடைசியாக அவங்க 2 பேத்துக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்துச்சு, அது எதுவுமே அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி அவர் வேகமாக ஓடி வந்து ஹாரியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நீ காட்ஃபாதராக இருப்பேல ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாரியை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹாரியை பார்ப்பாரா. எனது நானா அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி கேட்பானா. ஆமாம் அஃப்கோர்ஸ் நீ தான், டோராவும் அதே தான் நினைக்கிறா, வேறு யாருனாலையும் அவ்வளோ பெட்டரா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. நான் இருக்கேன் யா பிளைமி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவனால் இதை நம்பவே முடியல. அவனுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அவ்வளோ சந்தோஷத்தை அவனால் கட்டே படுத்த முடியல. ஏன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். அவரோட குழந்தைக்கு ஹாரி அவர் காட்ஃபாதராக சூஸ் பண்ணியிருக்கிறதுலாம். பில் வேகமாக ஒயின் பாட்டில் எடுக்கிறதுக்கு ஓடிட்டுருப்பானா. ஃப்ளர் லூப்பினை இவங்க கூட ட்ரிங்க்ஸ்க்கு ஜாயின் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னால் ரொம்ப நேரம்லாம் இங்கே இருக்க முடியாது, நான் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு லூப்பின் அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஹாரி இது வரைக்கும் லூப்பினை இவ்வளோ ஹாப்பியாக பார்த்ததே இல்லை. எப்போவுமே லூப்பின் அவரோட ஏஜுக்கு ரொம்ப ஓல்டாக தானே தெரிவார், வயசானவர் மாதிரி தானே தெரிவார். ஏன்னா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த ஊல்ஃபாக அவர் மாறுறனால அவரோட உடம்பே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்போ எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்லேயே அவரோட ஃபேஸு எல்லாமே மாறிடும், நிறையா நரைச்ச முடியலாம் வந்து. ஆனால் இப்போது ஹாரிக்கனுக்கு அவர் ரொம்ப வருஷம் எங்காக இருக்கிற மாதிரி தெரிவார். ஏன்னா அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். பில் காப்லெட்டில் ஒயினை ஊற்றி லூப்பினுக்கு கொடுத்துட்ருப்பானா. தேங்க்யூ பில் அப்படின்னு சொல்லிட்டு லூப்பின் அதை வாங்கிட்டு இருப்பாரு. பில் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே காப்லெட்டில் ஒயின் ஊற்றி கொடுத்துட்ருப்பான். இப்போ அவங்க எல்லாருமே அவங்களோட காப்லெட்ஸை ரைஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணுவாங்களா. டு டெடி ரீமஸ் லூப்பின் அப்படின்னு லூப்பின் சொல்வார். அ கிரேட் விசார்ட் இந்த மேக்கிங் அப்படின்னு. பார்க்க அவன் யார் மாதிரி இருக்கான் அப்படின்னு ஃப்ளர் என்கொயர் பண்ணிட்டு இருக்குமா. எனக்கு என்னமோ அவனை பார்க்க டோரா மாதிரி தான் இருக்குது. ஆனால் டோரா அவன் பார்க்க என்ன மாதிரி இருக்கானே சொல்லிட்டு இருக்கா. தலையில் நிறையாலாம் முடியல, ஆனால் அவன் பிறக்கும் போது முடி கருப்பு கலரில் தான் இருந்தது, நான் நல்லா பார்த்தேன். ஆனால் பிறந்த 1 மணி நேரத்துலேயே அது ஜிஞ்சராக ஆயிடுச்சு, அதாவது லைட் ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நான் இப்போ திரும்ப அங்கே போகிறதுக்குள்ளே அவனோட தலைமுடி பொன்னிறமாக மாறிடும்னு நினைக்கிறேன். டாங்ஸோட தலைமுடியும் டாங்ஸ் பிறக்கும் போது இந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருந்துச்சுன்னு ஆண்ட்ரோமெடா சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது நம்ம டோராவோட அம்மா, நிம்ஃபடோரா டாங்ஸோட அம்மா. அவரோட காப்லெட்டில் இருக்கிற எல்லா ஒன்னையும் அவர் குடிச்சு முடிச்சிடுவாரா. பில் திரும்பவும் வந்து அவரோட காப்லெட்டை ரீஃபில் பண்ணிட்டு இருப்பானா. சரி இந்த ஒன்னே மட்டும் குடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பாரு. குட்டி காட்டேஜ்ல நல்லா காத்தடிச்சிட்டு இருக்குமா, சூப்பரா இருக்கும். ஃபயர் பிளேஸ்ல நல்லா ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கும். பில் இப்போ இன்னொன்று ஒரு ஒயின் பாட்டிலே ஓப்பன் பண்ணிடுவான். லூப்பின் இந்த நல்ல செய்தியை எடுத்துட்டு வந்தது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக்கிடும். இவ்வளோ நாள் அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போய் பதட்டமாகவே இப்படி தானே இருப்பாங்க. ஸோ இந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களா. ஆனால் அந்த என்விரான்மெண்ட்டில் இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம இந்த சடன் ஃபெஸ்டிவ் அட்மாஸ்பியரை கொஞ்சம் கூட கண்டுக்காம இருந்தது கிரிப்புக்கு மட்டும்தான். கொஞ்ச நேரத்துல அவர் தனியாக மேலே பெட்ரூமுக்கு கிளம்பி போயிடுவாரா. ஹாரி மட்டும்தான் இதை நோட்டீஸ் பண்ணான் அப்படின்னு ஹாரி நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவர் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போகிறத பில்லும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பான், பார்த்துட்டு இருப்பான். அவனோட கண்ணும் அவர் மேலே தான் இருக்கும். திரும்பவும் லூப்பின்க்கு அவரோட காப்லெட்டில் ஒயினை ஊற்றிட்டு இருப்பாங்களா. போதும் நான் இப்போ கிளம்பியே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவரோட ட்ராவலிங் க்ளோக்கை மேலே போட்டுட்டு நான் போயிட்டு வரேன், பை. அடுத்த தடவை வரும்போது நான் பேபியோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரேன். நான் அவங்களெல்லாம் பார்த்தது அவங்கக்கிட்ட போய் சொன்னால் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கே இருக்கிற 3 உமனை ஹக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மிச்சம் மென்னுக்கெல்லாம் கை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார்.
காட் ஃபாதர் ஹாரி அப்படின்னு பில் இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் அந்த கிச்சன் டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்களா அங்கே நின்றுட்டு. இது எவ்வளோ பெரிய உண்மையான ஹானர் தெரியுமா ஹாரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு பில் சொல்லிட்டு இருப்பான் ஹாரியை பார்த்து. ஹாரி அப்போ அங்கே இருக்கிற எம்டி காப்லெட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்ருப்பானா. அப்போது ஹாரியை பில் வேகமாக அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வருவான், அந்த கிச்சன்லேருந்து வெளியில் கூப்பிட்டுட்டு வருவான். டோரை க்ளோஸ் பண்ணிடுவானா. ஸ்டில் உள்ளே இருக்கிறவங்க பேசுகிற சத்தம்லாம் வெளியில் வரைக்கும் கேட்டுட்ருக்கும். ஏன்னா லூப்பின் வந்து சொன்ன செய்தியை கேட்டு அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்களா. ஸோ அந்த சத்தம் வெளியில் வரைக்கும் இன்னும் கேட்டுட்ருக்கும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ஹாரி, பேசுகிறதுக்கே எனக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேது, எப்போவுமே இங்கே ஃபுல்லாக பீப்புளாக இருக்காங்களா, ஸோ சுத்தமாக கிடைக்க மாட்டேது அப்படின்னு பில் சொல்லிவிட்டு தென் லைட்டாக அவன் தயங்கிட்டே, ஹாரி கிரிப்பு கூட சேர்ந்து நீங்கள் ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லுவானா. அவன் அந்த கொஷினாக கேட்க மாட்டான், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவன் சொல்லிடுவானா. ஸோ இல்லைன்னு ஹாரினால் டினை பண்ண முடியல. அவன் பில்லவே பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், நின்றுட்டே இருப்பான் அப்படியே. எனக்கு காப்லின்ஸை பற்றி தெரியும். ஹாக்வர்ட்ஸ்லேருந்து வெளியில் வந்ததுலேருந்து நான் கிரிங்கார்ட்ஸ்க்காக தான் வேலை பார்த்துட்ருக்கேன். விசார்ட்ஸ் அண்ட் காப்லின்ஸ்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னா, ஐ மீன் எனக்கு காப்லின்ஸை பற்றி நல்லா தெரியும் ஹாரி அப்படின்னு பில் தயங்கிட்டே இப்போ பேசுவான். ஹாரி கிரிப்பு கிட்டேருந்து உனக்கு என்ன வேணும், அவருக்கு திரும்ப ரிட்டன் எதை நீ கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க அப்படின்னு அவன் கேட்பானா. என்னால் அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது, சாரி பில் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான். அந்த கிச்சன் டோர் இப்போ ஓப்பன் ஆகுமா. பார்த்தா ஃப்ளர் உள்ளேருந்து எம்டி காப்லெட்ஸை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குமா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு பில் சொல்வானா. ஃப்ளர் அப்படியே உள்ளே போயிடும். பில் திரும்பவும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போது நான் உங்ககிட்ட இதை சொல்லியே ஆகணும் ஹாரி, கிரிப்பு கிட்டக்க நீ ஏதாவது ஒரு பொருளை வச்சு பார்கெயின் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, அதுவும் முக்கியமாக அது ரொம்ப விலை உயர்ந்த பொருளாக இருந்துச்சுன்னா நீ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி ஓனர்ஷிப்பு, பேமெண்ட்டு, ரீபேமெண்ட்லாம் காப்லின்ஸ் கிட்ட இருக்காது, அவங்க அதை வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க அப்படின்னு பில் சொல்லிட்டு இருப்பானா. ஹாரிக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும், லைக் அவனோட மண்டைக்குள்ளே சின்ன பாம்பு அப்படியே சுற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நீ என்ன சொல்கிற அப்படின்னு அவன் கேட்பானா. நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரீடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், வேற ஒரு இனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஹாரி. மந்திரவாதிகளுக்கும் காப்லின்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற டீலிங்ஸ்னால பல நூற்றாண்டுகளாக பிரச்சனை போயிட்டுருக்கு, சண்டை தான் நடந்துட்டுருக்கு. இதை பற்றிலாம் நீ ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் லெசன்ஸில் படிச்சிருப்ப. 2 பக்கமுமே தவறுகள் நடந்திருக்கு ஹாரி. மந்திரவாதிகள் எல்லாரும்லாம் இன்னசென்ட்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் காப்லின்ஸ் எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் நம்புகிறாங்க, முக்கியமாக கிரிங்கார்ட்ஸில் இருக்கிற காப்லின்ஸ். மந்திரவாதிகளை நம்பி கோல்டையோ விலை உயர்ந்த பொருட்களையோ கொடுக்கக்கூடாது. காப்லின் ஓனர்ஷிப்பை அவங்க மதிக்கவே மாட்டுறாங்கன்னு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பில் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நான் மதிக்கிறேன் அப்படின்னு ஹாரி பேச வருவானா. பட் பில் வேக வேகமாக அங்கே இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு இருப்பான். உனக்கு சுத்தமாக புரியல ஹாரி, காப்லின்ஸ் கூட வாழ்ந்திருந்தா மட்டும்தான் புரியும், வேற யாருனாலும் இதை புரிஞ்சுக்க முடியாது. காப்லின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளோட உண்மையான ஓனரே, தகுதியான ஓனரே அந்த பொருளை செஞ்சவங்க தான், அதை வாங்கினவங்க கிடையாது. காப்லின்ஸ்னால செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே காப்லின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு அவன் சொல்லுவானா. பட் அதை நம்ம வாங்கிட்டோம்னா அப்படின்னு ஹாரி பேச வருவானா. நம்ம என்னதான் அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த பொருளை நம்ம வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிருக்க மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பில் சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஒரு மந்திரவாதி கிட்ட இருந்து இன்னொன்று மந்திரவாதி கிட்ட காப்லின்ஸ்னால செய்யப்பட்ட பொருட்கள் பாஸ் ஆகுறது கூட சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது, அதை அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. அவர் கண்ணு முன்னாடி ஃப்ளர் அந்த டியாராவை எங்ககிட்ட கொடுத்த போது கிரிப்புக்கோட முகத்தை நீ பார்த்தேல, அவர்னால அதை ஏற்றுக்கவே முடியல. அவங்க இனத்தில் இருக்கிறவங்க மாதிரி காப்லின்ஸ்னால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு விசார்டு வாங்கினார்னா அவர் இறந்து போனக்கப்புறம் திரும்ப அது காப்லின்ஸ் கிட்ட தான் வந்து சேரணும்னு நினைக்கிறாரு. காப்லின்ஸ்னால செய்யப்பட்ட ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸை நம்மளே வச்சுக்கிட்டு மித்த விசார்ட்ஸ் கிட்டலாம் நம்ம பாஸ் பண்ணுறோம்ல, கொடுக்குறோம்ல, அதெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் திருட்டுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் மித்தவங்க கிட்ட ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸை பாஸ் பண்ணுறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது திருட்டு தான் அப்படின்னு பில் சொல்லிட்டு இருப்பான். ஹாரினால இதை நம்பவே முடியல. பில் தெரிஞ்சுதான் பேசுகிறானா இல்லை தெரியாமல் பேசுகிறானா அப்படின்ற மாதிரி தான் ஹாரிக்கு தோணிட்டு இருக்கும். இப்போது நான் இப்போ என்ன சொல்ல வரேனா அப்படின்னு பில் இப்போது ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருப்பான். அந்த கிச்சன் டோர் இருக்குல்ல, அதை அவனோட கையை வச்சு நல்லா பிடிச்சிப்பான், யாரும் இப்போ ஓப்பன் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நல்லா பிடிச்சிட்டு இப்போ ரொம்ப அமைதியாக பேசிகிட்டு இருப்பான். காப்லின்ஸ்க்கு நீ ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்னா அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹாரி. கிரிங்கார்ட்ஸ்குள்ளே யாருக்கும் தெரியாமல் நுழையிறதை விட காப்லின்ஸ்க்கு நம்ம பண்ணுற ப்ராமிஸ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஓகே அப்படின்னு ஹாரி சொல்வானா. பில் அந்த டோரை இப்போ ஓப்பன் பண்ணிடுவான். தேங்க்ஸ் பில், இதை நான் என் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. தென் பில் அந்த கிச்சனுக்குள்ளே போவான். ஹாரியும் பில்லை ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டுருப்பானா. இப்போது ஹாரியோட மைண்டுக்குள்ளே நல்லா மாட்ட போகிறோம், ஆனாலும் நம்ம பண்ணுவோம்,
நல்லா தப்பு பண்ணிட்டோம், அதை நினச்சி நல்லா சிரிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துட்டு இருக்குமா. அது அவன் நிறையா ஒயின் குடிச்சனால அப்படி அவனுக்கு தோணுதா என்னன்னு அவனுக்கே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஹாரிக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சிரியஸ் ஹாரிக்கு எப்படி ஒரு பொறுப்பே இல்லாத காட்ஃபாதராக இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் டெட்டி லூப்பினுக்கு இருக்க போகிறோம்னு. இதோட சாப்டர் 25 ஷெல் காட்டேஜ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பல புக்ஸில் விசார்ட்ஸ்க்கும் காப்ளின்ஸ்க்கும் நடக்கிற பஞ்சாயத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காப்ளின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ஏதாவது ஒரு பொருளை செய்கிறாங்கன்னா, இப்போ அந்த கிரிஃபண்டோர் வாழை அவங்க தானே செஞ்சுருக்காங்க, முன்னாடி எப்போவோ செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அதை நம்ம காசு கொடுத்து வாங்கினாலுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சும்மா வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும். நம்ம இறந்து போனதுக்கப்புறம் அந்த பொருள் அவங்களுக்கு தான் திரும்ப சொந்தமாகும். அந்த மாதிரி இப்போ நம்ம ஏதாவது கோல்டோ டைமண்ட்ஸோ வாங்குகிறோம்னா நம்ம வாழ்ந்து முடிச்சக்கப்புறம் நம்மளோட பிள்ளைங்களுக்கு தானே அதை கொடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போவோம். உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் நடக்கும். ஆனால் காப்ளின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளை, அந்த கோல்டை, ஒரு செயினை யார் செஞ்சாவோ அந்த செயினை செஞ்சுருப்பாங்களா அவங்க தான் அதோட உரிமையாளர். அது இல்லாமல் நம்ம அதை இந்த மாதிரி பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம திருடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களோட பிலீஃப். இருந்து ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு இன்னொருத்தவங்ககிட்டே அந்த பொருளை நம்ம விற்கக்கூடாது. அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் ரைட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ எப்படின்னா சொந்த வீடுன்னு சொல்லிட்டு காப்ளின்ஸ் கிட்டேருந்து ஒரு வீட்டை நம்ம வாங்கிடுறோம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வாடகை வீட்டில் தான் இருக்கோம். என்னென்னா நம்ம மந்த்லி ரெண்ட் கட்டுறதுல அதுக்கு மொத்தமாக முன்னாடியே கட்டிட்டோம். ஆனால் நமக்கப்புறம் அந்த வீடு நம்மளோட ஜென்ரேஷனுக்கு போகாது, அவங்களுக்கு தான் போகணும். இல்லைனா நம்ம அந்த வீடை யார்கிட்டையும் விற்கவும் கூடாது, அவங்களுக்கு தான் அந்த வீடு போய் சேரும். அந்த மாதிரி இதெல்லாம் மூவிஸில் சுத்தமாக காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 26 கிரிங்காட்ஸில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye, Tales by Minnie.